கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் உடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவ குறித்து எதற்கு அவர் அனுப்பப்பட்டார் என்பது எழுதப்பட்டிருக்குது. பின்னதாக என்ன எழுதப்பட்டிருக்குது? அனுப்பினார், அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்போ இயேசு யார் யாருக்கெல்லாம் துயரப்பட்டவர்கள், ஹார்ட்ல துயரப்பட்ட அனைவர்களுக்கும் ஆறுதல் கொடுத்தாரோ, ஒடுங்கின ஆவிக்கு பதில துதியின் ஆடையை கொடுத்தாரோ, யார் யாருக்கெல்லாம் இதெல்லாம் காட் கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்க எல்லார பத்தின ப்ராஃபசிஸ் பின்னாடி எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, முதல்ல நீங்க ஒரு காரியத்தை யோசிக்கணும். நீங்க ஜீசஸ் இருந்து ஏதாவது ஒரு நன்மை பெற்றிருக்கீங்களா? முன்னாடி நான் சாம்பல்ல இருந்தேன், இன்னைக்கு சிங்காரத்துல இருக்கிறேன், கர்த்தர் அடுத்த கட்டத்துக்குள்ள உயர்த்தி வச்சிருக்காருன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, நான் ரொம்ப துக்கமா இருந்தேன், ஏசு என்னோட பேசினா என் லைஃப்ல இருந்த எல்லா கவலையும் போச்சு, ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு உங்களை குறித்து வசனத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நம்ம வாசிக்க போறோம். இது ஏதோ 1-2 நாள் முன்னாடி எழுதப்படல. அது 2500 வருடங்களுக்கு முன்பதாகவே, நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே எழுதப்பட்ட தீர்க்க தரிசன விசேஷங்களாயிருக்கிறது. இதை வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இயேசுடைய நீதி நமக்கு கிடைச்சதுனால நம்ம நீதியின் விருட்சங்கள் எனப்படுவோமா? அடுத்தது எழுதப்பட்டிருக்குது, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். எழுதப்பட்டிருக்குது. உங்களையும் என்னையும் பார்த்தா எழுதப்பட்டிருக்குது, தலைமுறையாய் பாழாய் கிடந்தவைகளை புதிதா கட்டுவாங்க. நிறைய பட்டணங்கள் புதுப்பிக்கப்பட போகிறது, பல கிராமங்கள் புதுப்பிக்கப்பட போகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம்